விசுவாசியை தாக்குகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவையே தாக்குகிறார்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேதுருவை போல பேதைகள் மாத்திரமல்ல, எனக்கு படித்தவர்களும் வேண்டும் என்று சொல்லி அங்கே நன்றாக படித்த பவுலை தேவன் கரத்தில் எடுக்கிறார். சிலுவையிலே உனக்காக தேவ குமாரன் என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த செய்தியின் துவக்கத்திலேயே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்களாக. உங்களுடைய சமாதானத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெருக்கத்தை காண்பீர்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தில், உங்களுடைய ஐஸ்வர்யத்தில் இயேசு கிறிஸ்துங்கிற அதிசய நாமம் அதிசயமாக உங்களை பெருக பண்ணுவதாக. ஆமென். இன்றைக்கு 266வது அவருடைய அனந்த ஞானம், தலை வீதியை மாற்றிய தமஸ்கு வீதி. மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். அருமையானவர்களே, நம்முடைய தேவனை பற்றிய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறது இல்லையா? அப்படி என்றால் என்ன பொருள்? மனிதனாலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதை ஒரு கோணத்தில், ஒரு பகுதியிலே அவர் செய்ததை நான் உங்களுக்கு இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள் என்பது மாத்திரமல்ல, our God is God of varieties. ஒரே காரியத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக செய்திருக்கிறார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் பாருங்களேன். அதில் எதை பார்க்க போகிறோம் என்றால், ஒரு நபரை தன்னுடைய ஊழியத்திற்கென்று அழைக்கும் பொழுது எப்படி வித்தியாசமாக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி முதலாவது நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். பாருங்கள், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை எப்படி அழைத்தார்? அவனுக்கு ஒரு அற்புதமும் செய்யவில்லை, ஆனால் தாராளமான ஆசீர்வாதங்களை அவர் மேல பேசுகிறார் இல்லையா? அப்படித்தான் நயம் காட்டி அழைக்கிறார் என்று சொல்லலாம். எப்படி அழைத்தாரு? ஆபிரகாம், உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் என்று சொல்லுகிறார். எந்த வயசுல? 75 வயசுல. சரீரமும் செத்து போச்சு, கற்பப்பையும் செத்து போச்சு. அப்ப சொல்றாரு, பூமியின் தூளை கூட எண்ணிரலாம், வானத்து நட்சத்திரங்களை கூட எண்ணிரலாம், ஆனால் உன் சந்ததியை எண்ண முடியாது. அப்புறம் உன்னுடைய சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள், அப்புறம் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், அப்புறம் பூமியில் உள்ள சகல தேசத்தாரும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் என்று சொல்லி அடுக்கிக் கொண்டே போகிறார். அப்படித்தான் நம்முடைய ஆபிரகாமை அழைத்தார். இரண்டாவது, மோசேயை எப்படி அழைத்தார்? அதிர்ச்சி வைத்தியம் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத காரியத்தை செய்கிறார். எப்படி செய்தாரு? கையை மடியில போடு என்றால் பார்த்தா குஷ்டரோகம், திரும்பவும் மடியில போட்டு எடுத்தால் ஒரு குழந்தையின் தோலை போல மாறிவிடுகிறது. கோலை கீழே போட சொல்றாரு. அருமையானவர்களே, மனதை மாற்றுவதற்கு திக்குவாயி, மந்தனாவு, கொலை செய்தவன், வீட்டு மாப்பிள்ளை, பயந்தாங்களி, சிட்டிக்குள்ள போக முடியாது, வனாந்திரத்தை தான் வாழ முடியும், ஏன்னா போலீஸ் தேடிட்டு இருக்கு. அவனுடைய மனதை மாற்றுவதற்கு தேவன் நம்மாலே ஆராய்ந்து முடியாத ஒரு வழியை தெரிந்து கொண்டார். பிகாஸ் our God is God of varieties. தாவீதை எப்படி தெரிந்து கொண்டார்? ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்யறாரு? நாத்தான் வேலை கொண்டு தைலத்தை அவன் தலையிலே ஊற்றி அவனை அழைக்கிறார். சீடர்களை எப்படி அழைத்தார்? மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை பிரமிக்கத்தக்கதா அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். அவர்கள் எதிர்பாராத அளவுக்கு 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக, வலை கிளியத்தக்கதாக, பிரமிக்கத்தக்கதாக மீன்களை கொடுத்து மைண்ட் செட்டை மாத்தின தேவன் அல்லவா?
பாருங்க, இப்படி தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே என்ன நடந்தது இவர்களுக்கு? இவர்களும் வாழ்ந்தார்கள், வையகத்தையும் வாழ வைத்தார்கள், தலையெழுத்தே மாறி போயிட்டு இருக்கு. ரைட்டா? பழைய பாதையை அப்படியே விட்டுட்டாங்க. டோட்டலா என்னதாச்சு? தலை நேராக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அதே வேளையில நம்முடைய பவுல் அப்போஸ்தலனிடத்துல சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அதுதான் இன்றைய பாடமாக இருக்கிறது. தலைப்பு என்ன? தலைவிதியை மாற்றிய தமஸ்கு வீதி. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். அவனுக்கு என்ன அதிர்ச்சி வைத்தியம் செய்தார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவனுக்கு ஒரு மிஷன் அல்லது அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. என்ன தரிசனம்? கிறிஸ்துவை பிரசங்கிப்பவர்களை அரெஸ்ட் பண்ணி அவர்களை என்ன செய்யணும்? உபத்திரவப்படுத்த வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம், அவனுடைய மிஷன். அந்த மூவ்மெண்ட் அப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குது. கிறிஸ்தவ உதயமாயிருக்கிறது. அந்த இயக்கத்தை அழிப்பதற்கு உறுதியாக இருந்தான். அந்த தமஸ்கு வீதி என்ன செய்தது என்றால் அதே இயக்கத்திற்காக உயிர் கொடுக்க வைத்தது. அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போறோம். பாருங்கள், the book of Acts chapter 9 verses from 3 to 6 I shall read. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 3வது வசனம் முதல். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். 5வது வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போய் நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றான். ஒரு க்ஷண பொழுதுல சரண்டர் ஆயிட்டான். ரைட்? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய தேவனை துன்பப்படுத்துகிறவர்கள் தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுவார்கள். ஓகே, இந்த வீதியில, தமஸ்கு வீதியில நடந்த இந்த சம்பவத்திலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். பாருங்களேன் இல்லையா? அந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம அதில் போய் உங்களுக்கு நான் போர் அடிக்கிற செய்தியை கொடுக்க மாட்டேன். இந்த பாடம் நம்பர் 1, லெசன் நம்பர் 1 அவுட் ஆஃப் டமாஸ்கஸ். சரியா? டமாஸ்கஸ் ரோட்ல முதலாவது என்னவென்றால், விசுவாசியை தாக்குகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவையே தாக்குகிறார்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் திரும்ப சொல்றேன், உங்களை தாக்க வருகிறார்கள் அல்லவா? நீங்க மிஷனரியா இருக்கீங்க. ஒரிசாவில், பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல, ஜாம்பியாவில், உலகத்துல ஏதோ ஒரு பகுதியில் நீங்கள் மிஷனரிகளாக இருக்கிறீர்கள். உங்களை தாக்குகிறவர்கள் உங்களை அல்ல, இயேசுவையே தாக்குகிறார்கள். அதை எதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால், 9வது அதிகாரம் 4வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஹல்லேலூயா. இப்படி பல வசனங்கள் இருக்கிறதுனால தான் நான் தைரியமாக உங்களை சொல்றேன். அருமையான தேவனுக்கு பிரியமான தேவர்களே, 21வது நூற்றாண்டின் இயேசுக்களே, இதெல்லாம் ஒரு ரெவலேஷன் தான் சொல்ல முடியும். இந்த வார்த்தை எனக்கு மாம்சம் ஆயிட்டுங்க. எந்த வார்த்தை? சவுலே சவுலே, நீ என்னுடைய பிள்ளைகளை நீ துன்பப்படுத்தல, என்னை தான் துன்பப்படுத்துகிறாய். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அந்த இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் இயேசுவாக இருக்கிறதுனால நான் செய்ததை செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இன்னும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? யோவான் 10வது அதிகாரம் 34-35, நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனாலே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். எனவே உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மடியை தொடுகிறான். அது சாத்தியமே இல்லை அருமையானவர்களே. அப்ப ஏன் இத்தனை கஷ்டம் உலகத்துல? நல்ல விசுவாசிகள் நல்ல காணிக்கை கொடுக்குறாங்க, இன்னும் நல்ல போதகர்களா இருக்காங்க, நல்ல ஊழியம் செய்யறாங்க, மிஷனரி ஊழியம் செய்யறாங்க. ஏன் அவர்களுக்கு வியாதி? ஏன் அவருடைய குடும்பங்களிலே பிரிவினைகள்?
ஏன் அவர்கள் கடன் பிரச்சனை இருக்கிறாங்க? இயேசுட்ட சொன்னா சிம்பிளா பதில் சொல்லிடுவார். 8:32. நீ சத்தியத்தை சரியா அறியவில்லை. இந்த சத்தியத்தை நீங்க அறியலையே. ஐயா, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். பாருங்க, பவுலைத்தான் அங்க என்ன நடந்தது? பவுல் சீடர்களை துன்பப்படுத்த போறான், விசுவாசிகளை துன்பப்படுத்த போறான். வழிமறித்து தமஸ்கு வீதியிலே அவன் தலையெழுத்தை மாற்றிய தேவனுடைய ஆவியானவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னை ஒருவரும் தொட முடியாது. ஏன் தெரியுமா? அப்படி அவர் சொல்லிட்டாரு. அதோடு விடவில்லை, உன்னை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எதற்காக உன்னை விட்டு விலக மாட்டார் தெரியுமா? உன்னை சூப்பர் நேச்சுரலா பாதுகாக்க. எதற்காக உன்னை கைவிட மாட்டார் தெரியுமா? அவர் உனக்கு ஒரு பெரிய பிளஸிங் வச்சிருக்கிறார். பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். லட்சக்கணக்கான அற்புதங்களை செய்து நீ லட்சக்கணக்கான நபர்களை ஆண்டவர் அண்டை நடத்த போகிறார். அந்த ஸ்டேட்டஸ்ல நீ வரும் வரைக்கும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். யோசேப்பிட்டு அப்படித்தானங்க நடந்தது. குழியில தள்ளி போடுறாங்க. தேவன் கொடுத்த தரிசனத்தை அவன் மறுதலிக்கவில்லை, மறக்கவும் இல்லை. சிறைச்சாலையில தள்ளப்படுகிறான். மறந்துட்டானா? நீங்க ஏங்க மறக்கிறீங்க? அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரு. ஏன் உங்களால் அதை பிடித்து கொண்டு இருக்க முடியவில்லை? யோசேப்பால முடிந்ததை ஆதியாகமோ புஸ்தகத்திலே அவனாலே உறுதியாக நிற்க முடிந்தது. இன்றைக்கு என்னுடைய வியூவர்ஸுக்கு இயேசுவின் நாமத்தினால திடமனது உண்டாவதாக, தைரியம் உண்டாவதாக, அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோவை போல துணிச்சல் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். ஏனென்றால் நீங்கள் இயேசுக்களாக இருக்கிறீர்கள். இரண்டாவது பாருங்க, உங்களுக்கல்ல, உங்களை தாக்க வருகிறவர்களுக்கே அது சேதத்தை உண்டாக்கும். என்ன சொல்லுகிறார் அங்கே? அப்போஸ்தலர் 9:5 அதற்கு அவன், யாரு? அதற்கு அந்த பவுல், ஆண்டவரே நீர் யார் என்றால், அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்படி சொல்லி முடிக்கல, இன்னொன்னு சொல்லுறார் பாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. அப்படி என்றால் என்ன பொருள்? எப்ப பிரச்சனை உனக்கு தான், என் பிள்ளைகளுக்கு பிரச்சனை கிடையாது. அவர்களை பாதுகாக்க எனக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்கு, நான் அவர்களை பாதுகாத்துருவேன். ஆனா எச்சரிக்கிறார் பாருங்கள் அருமையானவர்களே. ஏன் நீங்க பயப்படுறீங்க? மிஷனரிஸ், why do you fear? ஏன்னா உங்களுக்கு சத்தியம் தெரியல. இதே போல ஒருவர் உங்களை கையை தூக்குறாரு, கம்பை தூக்கிட்டு ஒன்று அடிக்க தூக்குறாரு. இந்த கையை இங்கேயே சில காலம் நிறுத்துவதற்கு உன்னுடைய நாவிலே இருக்கிற அதிகாரத்தை நீ பயன்படுத்துறியா? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான். ஹல்லேலூயா. பாருங்க, இதே வேலைய பவுல் செய்தான் இல்லையா? எதே வேலைய எப்படி சவுலுடைய மனதை மாத்துறதுக்கு இந்த சவுலுக்கு தேவன் கண்களை குருடாக்கி அதிர்ச்சி வைத்தியம் செய்தாரோ, அதே போல பவுலுடைய ஊழியத்திற்கு உபத்திரவமாக இருந்த எலிமாவை என்ன செஞ்சான்? சில காலம் உன் கண்ணு குருடாவதா. முடிஞ்சு போச்சுங்க வேலை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? ஐயா, இது மிஷனரிஸுக்கும் ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல. நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க, ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க, ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிடுறீங்க, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். அப்ப நீ என்ன செய்யணும்? நீ தான் ஆண்டவரோட நிற்கணும். பவுல் நின்னான்ல, எலிமா ஊழியத்துக்கு தொந்தரவு பண்றான், உன்னுடைய கண்கள் சில காலம் குருடாவதாக என்று சொல்லி அந்த சூழ்நிலையை சாதகமாக்கி கொண்டான் அல்லவா? அவன் மாத்திரமா? இயேசு கிறிஸ்து ஆரம்பித்தார். எதை? சவுலுடைய கண்களை குருடாக்கி அவனை பவுலாக மாற்றினார். பவுல் என்ன செஞ்சான்? எலிமாவுடைய கண்களை குருடாக்கி காரியத்தை வாக்கி செய்தான். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் பாருங்க அருமையானவர்கள், யார்? எலிசா. அவனை பிடித்து கொண்டு செல்லுவதற்கு ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் வாரார்கள். இதே அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 5வது வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன பிரின்சிபிள ஃபாலோ பண்ணாரோ பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் அதை யூஸ் பண்றாங்க. ஸோ இஸ் இட் நாட் அ சீரியஸ் மேட்டர். கிரஹாம் ஸ்டெயின், நான் ஒரிசாவில் காட்டுக்குள்ள பல நாட்கள் தங்கி இருக்கிறேங்க. எலக்ட்ரிசிட்டி இல்லாத கிராமத்தில் தங்கி மிஷனரி ஊழியத்தில் நாங்கள் பங்கு பெற்று இருக்கிறோம். சரிங்களா?
ஏன் இந்த வெளிச்சம் கிரஹாம் ஸ்டேன்ஸுக்கு இல்லாமல் போயிடுச்சு? ஐயா, அவர் செய்த தியாகத்துக்கு அளவே கிடையாது. குஷ்டரோகன் என்றால் நம்ம அந்த ஊர் பக்கமே போக மாட்டோம். ஆனால் அந்த குஷ்டரோகிகளே என்ன செய்து காயங்கட்டி இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணினவர் ஏன் இயேசு கிறிஸ்து அவருடைய நாவிலே கொடுத்திருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நடு இரவிலே அவரையும் அவருடைய 2 குமாரர்களையும் ஜீப்ல வைத்து நெருப்பு வைக்க அந்த விளக்கு தண்டோட வந்தார்களே, எத்தனை காரியம் செய்திருக்கலாம்? எல்லா விளக்குகளும் அணைந்து போவதாக என்று சொல்லியிருக்கலாம். கையை தூக்குறாங்க, என்ன பேசியிருக்கலாம்? இந்த கைகள் எல்லாம் இங்கே 3 நாட்கள் நிற்பதாக பெரிய நியூஸ் வந்திருக்குமாங்க. அப்புறம் என்ன நடந்திருக்கும்? இவர் சொல்லியிருப்பார், என்ன சொல்லியிருப்பாரு? நீங்க என்ன செய்யுங்க, வேதாகமத்துல புதிய ஏற்பாடு முழுவதையும் வாசித்து முடியுங்கள், அப்பொழுது இங்கே நிற்கிற கைகள் நார்மல் ஆகிவிடும் என்று சொன்னால் எத்தனாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இன்னைக்கு எதை தியானிக்கிறோம்? தலைவிதியை, அதாவது பவுலுடைய தலைவிதியை மாற்றி எழுதிய தமஸ்கு வீதி. 4வதாக இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், தேவன் ஒருவரை சந்திக்கும் போது அவன் தலையெழுத்து மாற்றி எழுதப்படுகிறது. தேவன் யாரை சந்தித்தார்? மோசேயை சந்தித்தார், தலையெழுத்தே மாறி போச்சு. அது வரைக்கும் அவன் என்ன நினைத்து கொண்டிருந்தான்? அவ்வளவுதான், நமக்கு 80 வயசு ஆயிற்று, வனாந்தரத்துல மாமனாரை சார்ந்து கொண்டே வாழ வேண்டியதுதான், ஆடு மேய்த்து கொண்டே வாழ்ந்து கொண்டே போக வேண்டும், அப்படித்தான் அவன் நினைச்சிருந்தான். வாழ்க்கையில அந்த என்கவுண்டர் நடந்தது பாருங்க, முள்செடி அருகிலே அவனுடைய தலையெழுத்து மாற்றி எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க நீங்க வாஞ்சையா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எங்க செய்திகளை கேளுங்க, ரூம் போட்டு கேளுங்க. 100 செய்தியை கேளுங்க, அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. 200 செய்தியை கேளுங்கள், நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க? டெட் பாடி எல்லாம் எழுப்ப ஆரம்பித்து விடுவீர்கள். 300 செய்திகளை கேளுங்கள், பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்பாடு வெள்ளம் போல வரும், சத்தம் உங்களுக்கு கேட்கும். அது என்ன சொல்லும் தெரியுமா? எப்பா நீ புறப்படு, செத்தவங்கெல்லாம் எழுப்புறா, அற்புதம் நடக்கிறா, எனக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு ஆள் வேணும், பீகாருக்கு ஆள் வேணும், சோமாலியாவுக்கு ஆள் வேணும், ஆப்பிரிக்காவுக்கு ஆள் வேணும் என்று கேட்கிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். 5வதாக தமஸ்கு வீதியிலே நடந்த அந்த சம்பவம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னவென்றால், மீன் பிடித்தவர்கள் மாத்திரமல்ல, ஒழுங்கீனமானவர்கள் மாத்திரமல்ல, படிக்காதவர்கள் மாத்திரமல்ல, பேதுருவை போல பேதைகள் மாத்திரமல்ல, எனக்கு படித்தவர்களும் வேண்டும் என்று சொல்லி அங்கே நன்றாக படித்த பவுலை தேவன் கரத்தில் எடுக்கிறார். இழிவாக எண்ணப்படுகிறவர்களும் வேணும், ஞானிகளும் வேணும், 2 பேரும் வேணும். கர்த்தர் உங்களுக்கு இன்னும் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. பாருங்க, தமஸ்கு வீதியில் பாடங்களை கற்றுக்கொண்டோம். இப்பொழுது பவுலுடைய தலையெழுத்து மாற்றி எழுதப்பட்டது. மாற்றி எழுதப்பட்ட பவுலுடைய போதனைகளையும் சாதனைகளையும் சில நிமிடங்கள் நாம் தியானிக்க போறோம். அவனுடைய போதனைகள் நமக்கு ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். அவனுடைய என்ன சில போதனை என்ன சொல்றான்? எப்பா, உன்னுடைய கிரியையினாலே நீ நீதிமான் ஆகவே முடியாது, விசுவாசத்தினால் மாத்திரம்தான் ஒருவன் நீதிமானாக முடியும். அப்படித்தான் தேவன் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். எதை விசுவாசிக்க வேண்டும்? சிலுவையிலே உனக்காக தேவர் குமாரன் என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். என்னைக்கு நீதிமான் ஆனீர்கள்? நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே நீதிமான் ஆகிவிட்டீர்கள். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள். You have been perfectly perfected. Right? மறுபடி பிறந்த பொழுதே. எங்கே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய மாம்சத்தில் அல்ல, நம்முடைய ஆத்துமாவில் அல்ல, நம்முடைய ஆவி மனிதனிலே. ஹல்லேலூயா. அவன் தான் எழுதுறான் தெளிவா. ஆவி மனிதனை பற்றி தெசலோனிக்கேயர்ல மிக தெளிவாக எழுதுகிறார். நாம் மறுபடி பிறந்த பொழுதே நம்முடைய ஆவி மனுஷன் அப்பழுக்கற்றதாக மாற்றப்பட்டு திரும்ப நீங்கள் செய்கிற உங்களுடைய எண்ணத்திலும் உங்களுடைய மாமிசத்திலும் நீங்கள் செய்கிற பாவங்களிலே அது பங்கு கொள்ளாதபடி அதே தேவன் சீல் பண்ணி வச்சிட்டார். இதெல்லாம் வெளிப்பாடு அவனுக்கு தான். எபேசியர்ல எழுதுறாரு பாருங்க.
யூ ஹேவ் பீன் சீல்டு. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆண்டவரே நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தரவில்லை, அவரே ஆசீர்வாதமாகி மாறிவிட்டார். எங்க போய் சொல்ல? இதெல்லாம் நான் திரும்ப திரும்ப படித்து மனப்பாடம் செய்து வாசிக்கட்டுமா? அதை கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:24ங்க. தேவ பலன் இஸ் இட் a blessing இல்லையா? ஸ்பிரிச்சுவல் blessing. தேவ பலன், இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் as well as physical. உங்களுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வேணும், மைண்ட்லையும் ஸ்ட்ரென்த் வேணும். இந்த 2 பலனாக இயேசுவையே உங்களுக்குள்ள வச்சுட்டாருப்பா. இன்னொரு விதத்தில் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? தேவன் உங்களுக்கு தேவ பலனை தரவில்லை, தன்னையே உங்களுக்குள்ள தேவ பலனாக வைத்து விட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? பவுலுடைய போதனைகள் அல்லது பவுலுடைய வெளிப்பாடுகள், அதே வசனம் சொல்லுகிறது, யூதரானாலும் கிரேக்கரானாலும் தமிழர்கள் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு இயேசு தேவ பலன் மாத்திரமல்ல, தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இருப்பார் அல்ல, பரலோகத்துக்கு போன பிறகு அல்ல, நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்கு தேவ பலனாகவும் இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்கு தேவ நீதியாகவும் தேவ ஞானமாக மாற்றிவிட்டார். இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம். இயேசுவின் நீதி, இயேசு என் பரிசுத்தம், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். So what? பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு தகுதியானார். என்னிடத்துல பழுது ஒன்றும் இல்லை. அப்படி என்றால் என்ன பொருள்? என்னுடைய ஆவி மனுஷனிலே நான் அப்பழுக்கற்றவனாக மாற்றப்பட்டு சீல் பண்ணப்பட்டு வைத்திருக்கிறேன். எழும்புங்க. ஹல்லேலூயா. எப்படிங்க சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டே இருக்கிறதுனால சீக்கிரத்தில் நான் சொல்லுகிறேன், என்னுடைய செய்தியை கேட்கிற அநேகர் உலகத்தை உலுக்க புறப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தேவன் ஒருவனாலும் பூட்ட முடியாத திறந்த வாசலை உலகமெங்கு வைத்திருக்கிற எந்த ஒரு சட்டமும் அந்த வாசலை பூட்டவே முடியாது. ஏனென்றால் அதை திறந்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். ஆமென். ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். அதே அதிகாரம் 1 கொரிந்தியர் 1:31 அவரே உங்களுக்கு பரிசுத்தமாகிவிட்டார், அவரே உங்களுக்கு நீதியாகிவிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான். இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் பவுலுக்கு தான் வருகிறது பாருங்க. 3ஆவதாக அவனுடைய போதனைகள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொன்னார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை சார்ந்து சொல்லுகிறான், அந்த வார்த்தையை அவன் நிரூபிக்கிறான். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொன்னார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பவுல் என்ன சொல்லுகிறார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அருமையான தேவர்களே, கவனிக்கிறீங்களா? எப்படிங்க சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? எப்படி இயேசு கிறிஸ்து பெரிய கோடீஸ்வரனா வாழ்ந்தாருங்க. போகிற இடத்திலெல்லாம் அற்புதங்களை தண்ணீரை போல செய்தார். அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளையே எழுதி கொடுத்துட்டாங்க. ஐஸ்வர்ய சம்பன்னனாக 3.5 ஆண்டுகள் உலகத்தை உலுக்கி கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து எப்படிங்க இயேசு நம்முடைய டிஜிஎஸ் தினகரன் அவர்களாலே ஒரு யூனிவர்சிட்டி கட்ட முடிந்தது. போகிற இடங்களிலெல்லாம் கண் சிமிட்டுவது போல அற்புதம் செஞ்சாங்க. அத்தனை பேர் சொத்தை எழுதி கொடுத்துட்டான். அதை விற்று மிகுந்த பயனுள்ள ஒரு கேம்பஸை உண்டாக்கிட்டார், காரூனியா யூனிவர்சிட்டி. எப்படி பென்னிகின்னு வாழ்றாரு, எப்படி கென்னத் கோப்பலன் ஏராளமான ஏர்கிராஃப்ட் வாங்கினாருங்க. தண்ணீரை போல அற்புதம் செய்தாங்க. கண் சிமிட்டுகிறது போல அற்புதம் செய்யுங்க. உங்களுடைய ஆன்மீக தேவைகள் மாத்திரமல்ல, சரீர தேவைகளும் சந்திக்கப்படும் என்பது அல்ல. பாய்ந்து நிறைந்து வழிந்து ஓடும். உங்களுடைய ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டு ஓடும்.
பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உங்களை அலங்கரிப்பார். அநேக பாவிகள் தங்கள் ஆஸ்திகளால் உங்களை அலங்கரிப்பார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து கொள்ளுங்க, பவுல் அப்போஸ்தலனோடு சேர்ந்து கொள்ளுங்க, டிஜிஎஸ் தினகரன் அவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள், என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். உலகத்தை உலுக்கி நாமும் வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம். ஹல்லேலூயா. இப்படி பல போதனைகளை தேவன் அந்த பவுலுக்கு வெளிப்பாடாக கொடுத்தார். ஒரு சில சாதனைகளை நான் சொல்லுகிறேன். போதனைகளை பார்த்தோம். இப்பொழுது பவுலுடைய சாதனைகள் எருசலேம் துவக்கி இல்லிரிக்கம் வரைக்கும், பெட்ரோல் டீசல் இல்லாத காலத்துல, சைக்கிளும் இல்லாத காலத்துல சபைகள் நிறுவனாங்க. கிட்டத்தட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளவு தெரியுமா? ஃப்ரம் ஜெருசலேம் டு இல்லிரிக்கம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியுமா? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 3000 கிலோமீட்டர்லங்க. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். அதுதாங்க நடந்து தமஸ்கு வீதியிலே அவனுடைய தலைவிதியை மாற்றின தேவாதி தேவன் உன்னுடைய வாழ்க்கையில உன் தலைவிதியை மாற்றி எழுதும்படியாகவே இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பையும் வாஞ்சையும் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அதே போல அடுத்த சாதனை, அவனுடைய சாதனை என்னவென்றால் ஏராளமான வெளிப்பாடுகளை பெற்றார். எத்தனை புஸ்தகங்களை எழுதுனா? 12 புஸ்தகத்தை எழுதிட்டார். புதிய ஏற்பாட்டில் பாதி புஸ்தகத்தை எழுத மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தது. துவக்கம் எங்கே நடந்தது என்றால் அந்த என்கவுண்டர், அந்த தமஸ்கு வீதியிலே நடந்த அந்த அற்புதமான சந்திப்பு. ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. மூன்றாவதாக அவனுடைய சாதனை என்னவென்றால் பல சீஷர்களை உருவாக்கினார். What is the primary purpose of every ministry? Making disciples. மிஷனரி ஊழியமாக இருந்தாலும் சரி, சபை ஊழியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு வேதாகம கல்லூரியை நடத்துகிற நபராக இருந்தாலும் சரி, what is the ultimate purpose is making disciples. உலகமெங்கு போய் நீங்க என்ன செய்யுங்க? சீஷர்களை உருவாக்குங்கள். அது அழகா செஞ்ச அநேக தீத்துக்களை எழுப்பினான், தீமோத்தேயுக்களை எழுதினான். அவர்களையும் தேவன் பயன்படுத்தி வேதாகமத்தை எழுத வச்சார். பாருங்க, அப்படிப்பட்ட தெளிந்த புத்தியோடு சீஷர்களை உருவாக்க இன்னைக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? அதன் பிறகு அவன் சாதனை என்ன? அவனுடைய கரத்தினாலே பலத்த அற்புதங்கள் நடந்து தேவனை அவன் நிரூபித்தான். இன்னும் என்ன செய்தான்? செத்தவங்களை எழுப்பினாங்க. என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். செத்தவர்களை எழுப்புவது சரி, குருடருடைய கண்களை திறப்பது சரி, கேன்சர் வியாதி 4th ஸ்டேஜ் கேன்சரை சுகமாக்குவது சரி, சப்ப மேட்டர். ஏனென்றால் தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை கேட்கிறதுனாலே உங்கள் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதிவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிருபை கிருபை. நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார். இந்த செய்தியை நீங்க கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்துல விதையுங்கள். இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டி இருக்குது? கம்ப்யூட்டர் வேண்டி இருக்கிறது, கேமரா வேண்டி இருக்கிறது, மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க துவங்குங்கள். ஒரு விதையானது, ஒரு நாவல் பழ விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷா வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள். எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள். இப்பொழுது இருக்கிறதை போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.